இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஓ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இதுதான் பார்த்தேன். ஓகே, எஸ், சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க. நீங்க ஆரம்பிங்க, நான் முடிப்பேன். அதுதான் நீங்க முடிக்க தானே வந்திருக்கீங்க. எங்க ஆரம்பிக்க வந்திருக்கீங்க? சொல்றா. சரி, ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இட்ஸ் அன் பிரியாணி வீடியோ தான். பட் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா இந்த சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 7 வீடியோ இருக்கு. அந்த 7 வீடியோ நீங்க போய் பார்க்கணும். இது 8வது வீடியோ. அதை பார்த்துட்டீங்க வாங்க. இல்ல வேணாம், இருக்கிறவங்களும் போயிட போறாங்க. இதையே பாருங்க, இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்க. அதோட கண்டினியூஷன்லாம் கிடையாது. அதை பாத்தீங்களா? 1.5 மாசம். இவன் நம்ம சேனல்காரன் தானா? வெளி சேனல்ல நீனு என்ன எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்க வந்து? சரி, இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். முக்கியமான இடம்லாம் இல்ல, பிரியாணி ஸ்பாட்டு. ஆனா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். என்ன சொல்றேன்? ஸோ இல்ல, ஆக்சுவலா கார் எடுத்துட்டு வர இடம் தான், காரை ரெடி பண்ற இடம் தான் வச்சுக்கோங்க. ஆக்சசரிஸ் போடுறதுக்கு. எஸ், நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஜிபி ரோட், த ஃபேமஸ் ஜிபி ரோட். காரோட ஆக்சசரிஸ் மாத்திர கார் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த இடம் கன்ஃபார்ம் தெரியுங்க. பொருள் வாங்குறதுக்கு தான் வருவீங்க. ஸோ நம்ம இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பிலாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரைட் ஹேண்ட் சைட்லயே கொஞ்சம் தூரத்துல வந்தீங்கன்னா இங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அழகான கடை, கரெக்டான தள்ளு வண்டி கடை, அழகான கடை. ஸோ டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் செம்ம ரஷ். சும்மா அப்படியே பாருங்க நீங்க. வேணா ரஷ் எவ்வளவு இருக்குன்னு. 150 பேரா? பாத்தீங்களா? இவ்வளவு ரஷ்ல இப்ப நாங்க உள்ள போய் பிரியாணி வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். பிரியாணி வாங்குறது நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவன் போயிட்டு 4 பிரியாணி சொல்லிட்டு வாங்க. சட்டத்துல மைக்ல ஒண்ணுமே கேட்டிருக்காரு. ஐயோ, சரி, 4 பிரியாணி சொல்லிட்டு வாப்பா. உனக்கு என்ன சார் வேணும்? பிரியாணி தான் வேணும். ஓகே, என்ன பிரியாணி கடையில வந்து என்ன வேணும் கேக்குறப்ப நீ என்ன சொல்றது? கரெக்டா பேசலாம். பிரியாணி வாங்கி கரெக்டா பேசலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், பேலன்ஸா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இவன் மனசு வச்சோம் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் இருப்பீங்களா குறைஞ்சது. ஒரு 100 பேர் சொன்ன மாதிரியே 100 பேர் சுத்து போட்டு பிரியாணி எப்படியாவது வாங்கிட்டானுங்க. சும்மா கிடையாது, அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம் பிரியாணிக்கு. இப்போ போட்ட எஃபோர்ட்டுக்கு பிரியாணி ஒர்த்தான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு லெக் வந்திருக்குது. பிரியாணில முக்கியமான மேட்டர் இருக்குது. அது என்னது? பிரியாணினா இது இல்லைன்னா பிரியாணியே கிடையாது. முட்டை. இதுல இன்னொன்னு என்னன்னா, இவன் முட்டை சாப்பிட மாட்டான். அதனால அந்த முட்டை எனக்கு தான். சரி போ. சரி, ஓகே, குட் டீல் தான். முட்டை அருமையா இருக்கு. முட்டை அருமையா இருக்கா? முட்டைக்கு டேஸ்ட் ரிவ்யூவா? பிரியாணி எப்படின்னு ட்ரை பண்ணி சொல்லிட்டுப்பா, எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஹைதராபாடி ஸ்டைல் பிரியாணி. என்னப்பா சாப்பிட்டு சொல்லா? என்னப்பா சொல்ற? நான் ஒன்னும் பேச மாட்டேன் சொல்றாங்க. எனக்கு ஏதோ வத்த குழம்பு சாப்பிடுற மாதிரி, எனக்கு ஏதோ தக்காளி சாதம் சாப்பிடுற மாதிரி கிட்டத்தட்ட. தக்காளி சாதம் டேஸ்டா இருக்கு. தக்காளி சாதம் டேஸ்டா இருக்குமா? இது நல்லா இருக்காடா? இல்ல நான் தான் அப்படி சொல்றேனா? ஏன் ஹைதராபாத் பிரியாணி இருக்காது, நல்லா இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க? டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உண்மையாவே தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி தக்காளி சாதத்தை வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. இது வந்து சிக்கன் பீஸ் பாருங்க, எப்பவும் போல தான் இருக்கு. எப்பவும் போல அந்த சாஃப்டான. ஆனா ஒயிட் மீட் இல்ல, ரெட்டிஷ் ஃபீல். எனக்கு தெரிஞ்சு இதுவும் லகானா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு. ஓ, இது நல்லா இருக்கு. சிக்கன் தவா, மீட் தவா சாப்பிடுறது. சிக்கன் தவா ட்ரை பண்ணி பார்ப்போம், அது நல்லா இருக்கான்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் தவான்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறது. சிக்கன் தவா நல்லா இருக்கு. சிக்கன் தவா கூட சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கு. அது கூட சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கு. அதனால தான் இவங்க காம்போ கொடுக்குறாங்க. 150 அதான் புரியுது. சிக்கன் தவா சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கு. சேர்க்காம சாப்பிட்டா ஒரு மாதிரி தக்காளி சாதத்தோட ரொம்ப
நல்லா இருக்கு உண்மையாவே உனக்கு சொல்ற மாதிரி தவா வாஸ் சோ குட். அது பசங்க சாப்பிடும் போது எனக்கு வந்து அப்பதான் பிரியாணி சாப்பிடுற ஃபீலே வருது எனக்கு. சிக்கன் நல்லா இருக்கு, தவால நல்லா ஒரு மாதிரி இதாக வெந்திருக்கு. நம்ம நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கடையில போயிட்டு ஒரு கடையில வாங்க பார்த்துருப்போம். தவா கறி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அது பீஃப். ஸோ பீஃப் எப்படின்னு தெரியல. சிக்கன் நானே சொன்ன மாதிரி இதுதான் கேள்விப்படுறேன். ஜூஸியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப எண்ணெய் அந்த வரைக்கும் எனக்கு ஏறுது. ஆமா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி. டு பி ஃப்ராங்க் அதான் உண்மை. நான் என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு வந்தேன் ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா கூட்டத்தெல்லாம் பார்த்தா ஆஹா ஓஹோ நினைச்சேன். தக்காளி சத்து இவ்வளோ ஹைப் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியும். உண்மையாவே தக்காளி சாதம் இல்லை. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலனாலும் வாங்க, சாப்பிடணும் தோணுச்சுனா வாங்க. தக்காளி சாதம் சரி. இதுல என்னென்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அதான் பிரியாணி வச்சாங்க. ஹைதராபாடி பிரியாணி வச்சாங்க. வச்சுட்டு அது மேல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போட்டாங்க. போட்டுட்டு ஒரு முட்டை, 2 சிக்கன் பீஸ், ஆவரேஜா 2 சிக்கன் பீஸ். அது எல்லாமே உனக்கு லெக்கா வச்சதுனால ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மேக்ஸிமம் அதான் ரொம்ப ஜாஸ்தி சிக்கனும் கிடையாது, கம்மியான ஃபீல் தான். ஒரே ஒரு லெக் வச்சுட்டு மொத்தமா முடிச்சாரு. இல்ல அவன் பிடிங்கிட்டான் லெக்க. ஊத்து அப்படியே அதுல சாரி. அதாவது ஒரு மாதிரி உள்ள எனக்கு தெரியல இவனதான் உரப்பு சாப்பிடுவாங்க. ரொம்ப மைல்டா ஸ்பைஸா சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு உரப்பு தெரியும். மேபி இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தவா கறியா இருக்குன்னு நினைக்கிறேன். தவா கறியெல்லாம் இல்ல, சூடு ஜாஸ்தியா இருக்கு. மேபி உனக்கு அதனால அப்படி தெரியலாம். தவா கறியில சூடு ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வந்து ஹைதராபாடி பிரியாணி பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம சாப்பிட்டது இதே வீடியோல வந்து மாலிக் பிரியாணின்னு ஒரு கடையில சாப்பிட்டுருப்போம். எனக்கு வந்து அது வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. ப்ராப்பரா ஒரு ஹைதராபாடி ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுல இருக்க அந்த ஸ்பைஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருந்துச்சு. இதுல அவ்வளவா இறங்கல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இவ்வளவு சண்டை போட்டு வாங்குறாங்க. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி கூடியதுனால நம்ம நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் ஆயிடுவோம். இவ்வளவு கூட்டம் இருக்கு நினைக்கும் போது நீயாவே சாப்பிட்டு இல்ல யாராவது வீடியோ பார்த்து ஏமாந்தாங்க. எங்க வீடியோ உண்மையா தான் சொல்லுவோம். யாரும் ஏமாந்தாரு. ஆமா சொல்லிதான் சொல்றோம். வேலை பக்கத்துல இருக்கீங்க, பிரியாணி சாப்பிட தோணுது அப்படின்னா நீங்க வேணா வரலாம். எந்த கடைக்கு போனா நல்லா இருக்கு. எந்த கடைக்கு நெறி நக்கிச்சு. இப்போ எல்லா கடையிலும் சொல்றேன் நானே இதுல நல்லா இல்ல. தவாவோட சாப்பிடும்போது பிளாஸ்டா இருக்கு. நல்ல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து தவாவோட காம்போ வாங்கி. நாங்க பண்ண தப்பாதான். சரி எது காம்போ வாங்கிட்டு 150 ரூபா காம்போ. அப்பெல்லாம் கிடையாது. இப்ப நான் காம்போ திக்கிறது ரவா இல்ல ஏமாத்திக்கிறோம். எனக்கு இதுல இல்ல இப்ப என்ன பண்ணா நான் சீக்கிரம் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு உங்க கூட இன்னும் ஒரு செகண்ட் ஹாப்ல ஒருத்தர் இணைவாரு. பிரியாணியை பத்தி அவர் சொல்லுவாரு, அதை நீங்க கேட்டே ஆகணும். ஜிபி ரோட்ல இருக்கிற பிரியாணி கடைக்கு தான் போகணும்னு நேத்து எங்க எல்லாரும் கிளப்பிட்டு வந்தாரு. இப்ப பாப்போம் அவர் ரியாக்ஷன் நான் கன்ஃபார்ம் நான் கேப்சர் பண்ணிருக்கேன். வரும்போதே ஒருத்தர் போன் எடுத்தான். நாங்க சாப்பிட்டுருக்கா சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. சரி 1 வருஷத்துல ஏதாவது மாத்திருப்பாங்க, இல்ல ஆளை ஏதாவது மாத்தி கேப்ப அவட்ட இப்ப என்ன மாத்திருக்காங்க 1 வருஷத்துல உனக்கு என்ன மாறி இருக்கு? இதுல ஒண்ணுமே மாறி. அப்ப பீஃப்ல போடுங்க. ஓ டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. அப்ப பீஃப் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நான் என்ன நினைச்சேன், சரி ஆளை மாத்திருப்பாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைச்சேன். எனக்கு தெரியல, ஆனா வந்தோடனே தெரியுது டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அதை எடு, சாப்பிடு சாப்பிடு, அது சாப்பிடு. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்ப நான் மட்டும் இதா அப்படின்னு இல்ல, அது ரைஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு கறியை மட்டும் தின்னுது. மேல ஒயிட் ரைஸ் தூவிருக்காங்க. ஆத்தென்டிக் ஹைதராபாடி பிரியாணி. அப்படியா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். சரவண பவன் தக்காளி சாதம் அது நல்லா இருக்கும். க்ளோஸ் போ மூஞ்சி சொல்லுங்க. ஏ சீரியஸா தக்காளி சாதம் நான் சொன்னேன். இவங்க எல்லாம் சொல்ல பயந்தாங்க, நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சீரியஸா தக்காளி சாதம். தக்காளி சாதத்துல வந்து அது என்னது புலாவா? மஞ்சத்தூள் இல்ல,
மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா கரம் போட்டா மசாலா தூக்கி வாசனை போட்டா அப்படிதான் இருக்கு. என்ன சொல்லணும்னா எனக்கு பிடிக்கலதான். இதெல்லாம் காசு கொடுத்துமே சாப்பிட்றேன். இப்போ டேஸ்ட் பண்ண மனசு வர மாட்டேங்குது. பீஸ்லாம் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சாப்பிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கே பேரு பிரியாணி முக்கிய கொண்டாரு. அப்படியே அந்த நாய் சாப்பிடணும். அப்படியே பிரியாணி போட்டுருக்காங்க, நாய் சாப்பிடல. இல்ல அதான் ஒரே வார்த்தை சொல்றேன், தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம். தக்காளி சாதத்துல சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதை வந்து ஹைதராபாத் பிரியாணி சொன்னா அப்ப அதுதான் சூப்பரா ஆசாசியா ஒரு கடை கூட்டின்னு வந்தீங்க, சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு. ஆசாசியா ஒரு கடையில வந்து பிரியாணி சாப்பிடலான்னு வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டுருமே, பிரியாணி அப்போ வாங்கி தர போறீங்க? நான் மட்டும் நான் தெரிஞ்சுட்டா வந்தேன். ரேட்டு 510 ரூபாய். நான் சென்னை ஃபிளட்ல இருக்கும்போது எனக்கு தக்காளி சாதம்லாம் ஃப்ரீயா கிடைச்சது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா இர்ஃபான் வந்து போட்டிருந்தான், அவன் ரிவ்யூ போட்டிருந்தான். அவனும் ஓரளவு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே நம்ம போய் ட்ரை பண்ணி போடலாம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்த வந்து நம்ம வந்து பாக்குறதுனால அது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பிரியாணி டேஸ்ட்டை கம்மி பண்ணிடுறாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக வர்றவங்க குவாலிட்டியை கம்மி பண்ணிடுறானுங்க, குவான்டிட்டியை ஜாஸ்தி ஆகணும்னு. நம்ம இனிமே வந்து நம்மளே ரிசர்ச் பண்ணி அந்த நம்ம போனதுலேயே எனக்கு இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஸ்பாட்டாக கருதுற 2 இடம் வந்து மாதா பிரியாணியும் தையலை பிரியாணி. ஏன்னா அது நம்மளே சார்மினார் பெஸ்ட். அதுவும் அந்த லெகான் கோழி சூப்பரா இருந்துச்சு. அதான் சார்மினார் கூட ஓரளவுக்கு பேர் தெரிஞ்ச இடம். இப்போ மாதா பிரியாணிலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பாட் இருக்கு, எனக்கு தெரியல, அதுக்கு நாங்க போவோமான்னு தெரியல. ஆக்சுவலா இதை லாஸ்ட் எபிசோடா பிளான் பண்ணோம், ஆனா இல்ல இது அட்டர் ஃபெயிலியர் ஆனதுனால வந்து இன்னொன்னு வந்து கண்டிப்பா வரும். அதுதான் ஃபைனல் எபிசோட். நல்ல முறையில சாப்பிடுவோம் அந்த பிரியாணி. அதுவும் எங்களோட ஓஜி ஸ்பாட். நாங்க யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடி அது எல்லாருக்குமே ஓஜி ஸ்பாட். அண்ணா நகர் ஃபேமஸ் பிரியாணி. நீங்க நினைக்கிற சம்சம் பிரியாணி கிடையாது, அதை விட ஃபேமஸ் நினைக்கிறேன். சம்சம் விட அது ஃபேமஸ். சாப்பாடு சொல்ல ஃபேமஸ், மக்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, எப்ப சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட். உண்மை, குவான்டிட்டி அவ்வளோ இருக்கும். ஆமா, ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கதான் வீடியோ முடிப்போம். உண்மை சொல்லட்டுமா, நல்லா இருக்கு. வெல்கம் டு தி எக் கேங். இதை காம்பன்சேட் பண்றதுக்கு அடுத்தது வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். ஓகே கைஸ், பிரியாணி எப்படி பாருச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதுவுமே நல்லா இல்ல. அது மாதிரி தெரியல, அது பிரியாணி மாதிரி தெரியல, அது சாதாரண தெரியல. காமெடி காமெடி. நீங்க சொல்லுங்க, பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி நல்லா இல்ல, சிக்கன் தவா மட்டும் நல்லா இருக்கு. ஓகே, எவ்வளவு ஒரு 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? சரி ஓகே, அவன் சொன்ன மாதிரி தான். இது ஆவரேஜ் கூட இல்ல, பிலோ சாட்டிஸ்பாக்சன். பர்சனலா வந்து நான் வந்து யாருக்குன்றதை தாண்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னா, எனக்கு உண்மையான இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒரு 10 பேர்னாலும் அந்த 10 பேர் நான் சொல்றேன் உண்மையா 6 பேர் வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து எங்களை தப்பா நினைக்க கூடாது. ஆனஸ்டா இருப்போம். ரிவ்யூ நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, நல்லா இல்ல. சூப்பரா இருக்கு. பெய்லி வாட்டர் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை மேபி இப்படி இருக்கலாம், நாங்க வந்த அன்னைக்கு பிரியாணி டேஸ்ட் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். பட் ஆனா நாங்க இன்னைக்கு தான் சொல்லுவோம், இன்னைக்கு பிரியாணி நல்லா இல்ல, எங்களுக்கு பிடிக்கல. அதான் சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எஸ், இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இல்ல இந்த பிரியாணி இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரே ரீசன்னால பெஸ்ட் பிரியாணி ஸ்பாட் அங்கே நாங்கள் என் பண்ற அன்னைக்கு தான். அதான் ஃபைனல் வீடியோ. அந்த ஃபைனல் வீடியோ பெஸ்ட்டாக வரணும், மோஸ்ட்லி வரும். இல்ல எனக்கு பொய்யா பிரியாணி சாப்பிட தோணுது. சூப்பரா, டக்குனு இம்ப்ரவைஸ் பண்ணிட்டியே. சரி ஓகே 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 guys, thanks for watching and this is Ashwin signing off. Thank you.
அவன் வண்டி